மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். டன்சன் சாப்பாட்டுக்காக காத்திருந்தவர்கள் மீது மோதிய கெப் வாகனம், பலியாடு அப்பாவி உயிர்கள். இலங்கையில் பிக்குகளின் கொடூர செயல், மற்றுமொரு சிறுமிக்கு நடந்த கொடுமை. எரிபொருள் விலை அதிகரிப்பின் பின்னணியில் அரசாங்கத்தின் மோசடி, நாமல் வெளியிட்ட முக்கிய தகவல். இனி எரிபொருள் நிகழ்வை குறையுங்கள், கடுமையாகும் QR நடைமுறை. இலங்கைக்குள் ஊடுருவும் புதிய வைரஸ், மக்களுக்கு அவசர அறிவிப்பு. ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்களின் ஆடம்பர வாழ்க்கை, பௌத்த தேரர் கடும் விமர்சனம். மீகொடை பகுதியில் இடம்பெற்ற வெசாக் டன்சல் ஒன்றில் விபத்தை ஏற்படுத்தி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு காரணமாக கெப் வாகனத்தின் சாரதியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மீகொடை பகுதியில் டன்சல் ஒன்றுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது கெப் வாகனம் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக ஓமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குழந்தை ஒன்றும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவிசாவளியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கெப் ரக வாகனம் ஒன்றே மீகொட பகுதியில் வழங்கப்பட்ட டன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. இதனையடுத்து கெப் ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் கொடகம சந்தியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கெப் ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கண்டியில் 15 வயதுடைய சிறுமியை பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பௌத்த பிக்கு ஒருவரும் அதற்கு உடந்தையாக இருந்த பெண் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியினது தந்தையின் சகோதரர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 25 வயதுடைய இந்த பிக்கு பகிரவகந்த பகுதியில் உள்ள விகாரி ஒன்றில் பணியாற்றியவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் அதே பகுதியை சேர்ந்த 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஏற்கனவே அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை முக்கிய பொறுப்பில் இருந்த பௌத்த துறவி ஒருவர் பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மற்றொரு பிக்குவின் மோசமான செயல் அம்பலமாகியுள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்யவே அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசுகள் எரிபொருள் விலையை உயர்த்தும் போது அமைச்சர்களுக்கு தரகு பணம் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையே எரிபொருள் விலை உயர்த்துவதற்கு முக்கிய காரணம் என்றும் கூறியுள்ளார். இதனால் ஏற்பட்டுள்ள பெரும் நட்டத்துக்கு மத்தியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாளொன்றுக்கு பல லட்சம் லிட்டர் எரிபொருளை மேலதிகமாக எரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்து அந்த நட்டத்தை இந்த நாட்டு மக்கள் மீதே அரசு சுமத்தியுள்ளது. தற்போதைய அரசு தனது நிர்வாக திறமையின்மை, ஊழல் மற்றும் நட்டங்கள் அனைத்தையும் மக்கள் மீதே சுமத்துகின்றதாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். நடைமுறையில் உள்ள எரிபொருள் QR குறியீடு முறைமையை எதிர்காலத்தில் மிகவும் கடுமையான முறையில் அமல்படுத்த எதிர்பார்ப்பதாக எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நெருக்கடியான சூழலில் எரிபொருள் நுகர்வை ஏதேனும் ஒரு வழியில் கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். ஏற்கனவே QR முறைமை மற்றும் கோட்டா முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் எரிபொருள் நுகர்வில் குறைப்பை ஏற்படுத்த முடிந்த போதிலும் அது இன்னும் நாட்டின் தேவைக்கான மட்டத்திற்கு வரவில்லை. தற்போது உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்துள்ளதால் பெருமளவிலான வெளிநாட்டு நாணயம் நாட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கடந்த ஜனவரியில் 186 மில்லியனாகவும் பிப்ரவரியில் 97 மில்லியனாகவும் இருந்த எரிபொருள் செலவீனம் மே மாதமாகும் போது $524 மில்லியன் வரை அதிகரித்துள்ளது. நாட்டை விட்டு வெளியேறும் டாலர்களின் அளவை குறைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் பரவல் தொடர்பான அபாயகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகள்
நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டுள்ளது. பொது சுகாதார விசேட நிபுணர் வைத்தியர் துசானி தாபரேரா இதனை தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் பரவல் பதிவாகியுள்ள கொங்கோ மற்றும் உகண்டா போன்ற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் நபர்கள் குறித்து விசேட கண்காணிப்பு செயல்முறையொன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தல் பிரிவினால் விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் ஊடாக வருகை தரும் பயணிகள் கண்காணிக்கப்படுகின்றனர். சந்தேகத்திற்கு இடமான நோய் அறிகுறிகளை கொண்ட நபர்கள் பற்றிய தகவல்கள் தொற்று நோயியல் பிரிவிற்கு உடனடியாக அறிவிக்கப்படும் என அவர் கூறினார். உள்ளாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நோயாளர்களை அனுமதித்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக ஐடிஎச் வைத்தியசாலை தயார்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட நிபுணர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் மிக ஆடம்பரமான வாழ்க்கை முறையொன்றுக்கு மாறியுள்ளதாக பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் மக்களுக்கு துன்பத்தை விளைவித்து தற்போது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். இலங்கை பெரும் ஆபத்தில் உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட அனைவரும் இந்த அப்பாவி ஏழை மக்களின் துன்பங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இப்போது மக்கள் பட்டினியால் வாடுகின்றார்கள். எனவே தற்போதைய அரசாங்கத்தின் தலைவர்களே இந்த நாட்டை அழித்து விடாதீர்கள். மக்களின் சாபம் உங்களை சும்மா விடாது என்றும் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் விமர்சித்துள்ளார். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.